பதற்றமான நேரங்களில் பாதுகாப்பான நெரிசல் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாம்பன் பகுதியில் கடந்த 3 நாட்களாக 4ஆம் எண் வேலைப்பட்டு எட்டப்பட்டுள்ளது. மேலும் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. நேற்று வரை காற்றின் வேகம் குறைவாக இருந்தாலும் இன்று காலை முதல் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதுடன் கடலும் வழக்கத்தை விட கடுமையான சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பாம்பன் கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் அந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். அதே போல் கடற்கரை ஓரம் சாதனங்கள் வைக்கக்கூடிய கம்பெனிகளும் கடல் அலையில் கிளம்புள்ளது. பாம்பன் கடல் நேற்றை விட இன்று அதிகமான கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவது கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் அலைகள் கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 அடி உயரம் வரை எழுந்து வருகிறது. கடலினுடைய சீற்றம் என்பது அதிகமாக இருந்தது. அந்த வகையில் இன்றும் தற்போது கடலினுடைய சீற்றம் என்பது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக கடற்கரை ஓரங்கள்ல அந்த கடல் சீற்றம் என்பது வழக்கத்தை விட அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கடல் சீற்றம் பெரிய அளவில் எழுந்து வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கின்றது. புதுச்சேரிக்கு 330 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு இருந்தது. குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடிக்கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த் 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகராக பிறக்கவே விரும்புவதாக கூறினார். சினிமாவையும் நடிப்பு கலையும் பெரிதும் நேசிப்பதாக குறிப்பிட்டார். தன்னை பெருமைப்படுத்திய மத்திய அரசுக்கு மிக்க நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். My heartfelt thanks to Central Government for honoring me of 50 years of acting in cinema. 50 years acting in cinema. I look back, it seems like 10 or 15 years. Time flew just like that. That is because I love cinema and acting. So even 100 Janams, it is there. I would like to born as an actor, as a Rajinikanth. முன்னதாக நிகழ்ச்சியில் ரஜினியின் 50 ஆண்டுகால திரை வாழ்க்கையை சிறப்பிக்கும்